வாசிப்போம். ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். யோவானின் புஸ்தகம் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புஸ்தகம் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இன்னைக்கு சூரியன் பிரகாசிக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் உறங்குறதும் இல்லை, ஒரு நம்ம கண்களை திறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நம்ம மேல் கண்ணுட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாருன்றதை புரிந்து கொள்ளணும். நம்ம மூச்சுக்கு முன்பாகவே இன்றைக்குண்டான கிருபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அற்புதமான ஒரு காரியம் தான். பிறவருக்கு புரியுது. He is watching over you. நீங்க கண் திறக்கிறதுக்கு முன்பாகவே, உங்களோட சுவாச காற்றுக்கு முன்பாகவே அவர் உங்களை கண்ணிட்டு கிருபையும் ஆயத்தப்படுத்தி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். தேவன் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் முழிச்சுதாங்க இருக்காரு. அவர் இன்னைக்குங்க தூங்குற தேவனா இருக்காரு. இஸ்ரவேலின் தேவன் உறங்கார். He doesn't sleep. இன்னைக்கு உண்டான கிருபையை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கார். அற்புதமான காரியம். எல்லாம் காலையும் ஒரு ஜீவ காற்றுனால ஆரம்பிக்கப்படணும். யாராச்சும் என்னைக்காச்சு தேவனை அடுத்த சுவாசத்துக்கு தேவனை நன்றி செலுத்தி இருக்கிறீங்களா? நிறைய பேர் சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்துறோம், பணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சுகத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆனா அவரோட ஜீவ காற்று இந்த ஜனங்களை நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஜீவ காற்றுக்கு என்னைக்காச்சும் நன்றி செலுத்தி இருக்கோமா? நான் சொல்றேன், இந்த ஜீவ காற்று தான் எல்லா ஜனங்கள்லையும் எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த சித்தமுள்ளதா இருக்கு. ஜீவ காற்று இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அவருக்கு புரியுது. காற்று இல்லைன்னா எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், ஆதாம் ஒருவேளை ஒரு விசித்திரமான மனுஷன் பூமியில வாழ்ந்திருக்கலாம். அவனுக்கு கண்கள் இருந்தும் அவன் என்னைக்குமே பார்த்ததில்லை, அவனுக்கு காதுகள் இருந்தும் என்னைக்குமே கேட்டதில்லை, ஒரு இருதயம் இருந்தாலும் என்னைக்குமே துடித்ததில்லை, நுரையீரல் இருந்தாலும் அது என்றைக்குமே சுவாசிச்சிருக்காது, கால்கள் இருந்ததும் அவன் நடந்திருக்க மாட்டான், வாய்கள் இருந்தும் அவன் என்றைக்கும் பேசிட்டதில்லை. எல்லாமே உயிரோடு இருந்தது, ஜீவன் மற்றும் இல்லை. சபையே கர்த்தர் மனுஷனை ஆக்டிவிட்டியோட இருக்கும்படி வாஞ்சிக்கல. மனுஷன் தேவன் God never intended man to begin with activity. ஒரு செயலோட ஆரம்பிக்கணும்னு அவர் விருப்பப்படல. ஆண்டவர் மனுஷனை விருப்பப்பட்டது ஜீவனோட ஆரம்பிக்கணும்ட்டு. Amen. He intended man to begin with life. கர்த்தரோட பிரசங்கம் என்ன தெரியுமா? வார்த்தைகள் கிடையாதுங்க, ஜீவ காற்று.
சுவாச காற்று. தேவனோட குரலை ஆதாம் கேட்கறதுக்கு முன்பாகவே முதலாவது தேவனோட ஜீவ காற்றை அவன் அனுபவிக்கிறான் பாருங்க. பிரமாணத்துக்கு முன்பாக ஒரு ராபோஜனம் இருக்கு, பொறுப்புகளுக்கு முன்பாக ஒரு உறவு இருக்கு, வேலைக்கு முன்பாக ஒரு ஆராதனை இருக்குது, எல்லாமே ஜீவன்ல ஆரம்பிக்குது. சொல்றாங்க பிசாசு பாருங்க, மனுஷ குலத்தையே அழகா கன்வின்ஸ் பண்றான். யூ நீட் சம்திங் பிசைட்ஸ் காட் டு லிவ். தேவன் இல்லாம ஒரு காரியம் தேவைன்றத பிசாசு அழகா சொல்றான். இன்றைக்கும் அது மாறல. உலகம் சொல்லுது, இன்னும் அதிகமான பணம் வேணும், இன்னும் அதிகமான சக்சஸ் வேணும், இன்னும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வேணும், இன்னும் அதிகமான விசுவாசிகள் தேவை, இன்னும் அதிகமான பொறுப்புகள் தேவை, இன்னும் அதிகமான ஆஸ்திகள் தேவை, அங்கீகாரம் தேவை. ஆனா இயேசு சொல்றார், நானே ஜீவன். உலகம் அதுக்கு உண்டான எல்லா சப்ஸ்டியூட்ஸும் கொடுக்குது பாருங்க. கிறிஸ்து ஒருவர் தான், அவரையே தராரு. 1000 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னொரு மனுஷன் இன்னொரு குழு முன்பாக இருந்து இயேசு சுவாசிக்கிறாரு. இது ரேண்டம் கிடையாது. கடைசி ஆடம் மொத ஆடம் எதெல்லாம் இழந்தானோ, ஆதாம் எதெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாத்தையும் இந்த கடைசி ஆதாம் திருப்பி ரெஸ்டோர் பண்றாரு. ஆதியாமம் ஜீவ காற்றில் ஆரம்பிச்சா, தேவனோட சுவிசேஷமும் கிறிஸ்துவோட சுவிசேஷமும் ஒரு ஜீவ காற்றில் வருது. ஒரு உருவாக்குதல், கிரியேஷன், புதிய கிரியேஷன். ஒரு ஜீவ காற்று மண்ணை ஆதாமாய் மாற்றினது, இன்னொரு ஜீவ காற்று பயப்பட்ட சீஷர்களை கிறிஸ்துவோட சாட்சி வீரர்களாக, அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்டா எழுப்புது. ஏன் இந்த அதிகாலையில் நம்ம தேவனை தேடல, தேவனை ஆராதிக்கிறோம். நானும் நீங்களும் அப்படியே ரொம்ப மதவாதிகளாகவும் பரிசுத்தவான்கள் போல வாழ்றதுக்காக நம்ம எந்திரிச்சு இங்கே ஒன்றும் நம்ம சீன் போடல. நானும் நீங்களும் சுகமாயி பரிபூர்ணமாக ஹெல்த்தியாகிறதுக்காக மட்டும் இங்கே வரல. நானும் நீங்களும் கிறிஸ்துக்குள்ள வாழ்றது எப்படின்றத வாஞ்சிக்கிறதுக்காக, அதை பார்க்கறதுக்காக நானும் நீங்களும் எழும்பி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ பயத்துல இருந்து வாழல, அழுத்தத்துல இருந்து வாழல, குற்ற உணர்வுல இருந்து வாழல, பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வாழல, கிறிஸ்துக்குள்ள இருந்து வாழ்றோம். ஏன்னா கிறிஸ்து தான் நம்ம ஜீவன். இன்னைக்கு ஒருவேளை நம்ம எல்லாரும் டயர்டா இருப்போம், ஒருவேளை சரீர பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை உங்க மனது எக்ஸாஸ்டடா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு உங்க ஆவி காய்ந்து போய் இருக்கலாம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எக்காரணத்து கொண்டும் அபேண்டன் பண்ணலைங்க. God has never abandoned you. அதே ஜீவ காற்றை ஆதாம கிட்ட வீசினவர், அதே ஜீவ காற்றை இன்றைக்கும் சோர்வுள்ள இருதயங்கள்ல அவரோட ஆவியினாலும் அவரோட வார்த்தையினால இன்றைக்கும் ஜீவிச்சு கொண்டிருக்கிறார். ஆமென். அதே இயேசு பயப்பட்ட அத்தனை சீஷர்களுக்கு ஒரு சமாதானத்தை ஜீவ காற்று இன்னைக்கும் அவர் ஜனங்களை அவரிடத்துல கூப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க மறக்கப்படலைங்க, நீங்க புறம்பே தள்ளப்படலைங்க, கிறிஸ்துவே உங்க ஜீவனா இருக்கிறார். அப்போ என் பிரச்சனைனால நான் என் தினத்தை ஆரம்பிக்கல, என்னோட நாளை கிறிஸ்து வைத்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட நாளை, என்னோட வாழ்க்கைய என் பலத்தினால அவர்கள் ஆரம்பிக்கல, என் வாழ்க்கைய அவரோட ஜீவியத்தினால ஆரம்பிக்கிறேன். நான் எழும்புறதே ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக நான் எழும்பல, நான் எழும்புறது கிறிஸ்துக்குள்ள ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா இருக்கிறதுக்காக. இவன் இந்த காலையில நம்மளோட கூக்குரல், கிறிஸ்துவே என்னோட ஜீவன், அவரோட சுவாச காற்று தான் என்னை நிலைப்படுத்துது.
அவரோட ஆவி தான் என்னை நிரப்புறது, அவரோட வார்த்தை தான் என்ன ஆகாரம் கொடுக்குது, அவரோட சமாதானம் தான் என்னை புதுப்பித்து கொண்டிருக்குது, அவரோட கிருபை தான் என்னை பலப்படுத்துது. இன்றைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள வாழ நான் தெரிந்து கொள்கிறேன். நான் ஐ எம் ரூட்டட், ஐ எம் ரினியூட், ஐ எம் த்ரைவிங். செட்டிலிஸ்டாய் ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவன், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு நம்ம அப்பத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள, நம்மளோட ஒரு ஜீவனாய் இருக்கிற ஒருவரையே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அது ரொம்ப முக்கியம். இது ஜீவ காற்றுங்க. ஆமென். மூச்சு காற்று தான் இன்றைக்கும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசமா இருக்குது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால it is important, it is very much important that we live from him. அவரிடத்திலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். உங்க சுயம், உங்க பலன், உங்க இதெல்லாம் போதும், இந்த வேலையே வேணாம். அவர் தான், அவருக்குள் எல்லாமே, அவரால் எல்லாமே, அவர் தான். என்ன மகத்துவமுள்ள தேவனே, இந்த காலையில நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்க நிக்கிறோம், ஒரு மனமாய் நிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எங்களை எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள முடிக்கப்பட்ட இயேசுவின் வேலை நிமித்தம் நீர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க அடையாளம் ஒரு நாளும் எங்க பழையவைகளையோ, எங்களோட தோல்விகளையோ, எங்களோட சாதனைகளையோ, எங்களோட சூழ்நிலைகளையோ இல்லாதபடிக்கு எங்களோட அடையாளத்தை கிறிஸ்துக்குள் மறைத்து வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பயணங்கள், கிறிஸ்துக்குள் வாழ்ற பயணங்களை ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்கிற நாட்டிலிருந்து ஆண்டவரே இது எங்கள் மனதை நிரப்பாதபடிக்கு அது ஒரு வெளிப்பாடாய் எங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு வெளிப்பாடாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய வனாந்தரத்துக்குள்ளேயோ ட்ரைனஸ்குள்ள இருக்கோ உமது ஜீவ காற்றை சுவாசிப்பா. பிரீத் யுவர் லைஃப். எந்தெந்த இடத்துல பயம் இருந்ததோ ரிலீஸ் யுவர் பீஸ் ஆஃப் அதர். எந்தெந்த இடத்துல குழப்பங்கள் இருந்ததோ ஷைன் த லைட் ஆஃப் யுவர் ட்ரூத் ஆஃப் அதர். எந்தெந்த இடத்துல சோர்வு டென்ட் போட்டு உட்காந்து இருந்ததோ அந்தந்த இடத்துல ரெனியூ ஸ்ட்ரெங்த் ஆஃப் அதர். எந்தெந்த இடத்துல குற்ற உணர்வும் நியாயத்திற்கும் நிற்குதோ லெட் யுவர் கிரேஸ் ஸ்பீக் லவுடர். கிருபை சத்தம் ஒலிக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ள வேறுண்டு எந்த புயலையும் நாங்கள் நிலை தராதபடிக்கு பரிசுத்தாவியானவரே எங்களை உதவி செய்யுங்க. எங்க மனதை புதுப்பிங்க. கிறிஸ்து போல யோசிக்க, எல்லா சிந்தனைகளும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரமும் கிறிஸ்துவை கனப்படுத்துற ஒரு தருணத்துக்குள்ள நீர் கூட்டிட்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட வீடுகள் ஒரு கிறிஸ்துவின் வீடுகளாகவும், எங்களோட டேபிள்ஸ் பிகம் பிளேசஸ் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங், எங்களோட வேலை ஆராதனை ஸ்தலமாகவும், எங்களோட பேச்சுகள் உமது அன்பை வெளிப்படும்படி, எங்களோட ஜீவியம் கிறிஸ்துவை மட்டும் காட்டபடி நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. ஆதாமுக்கு எப்படி அதே காற்றை ஆதாம் சுவாசிச்சானோ அன்றைக்கு அவன் ஒரு ஜீவ மனிதனாய் இருந்தது போல இன்றைக்கும் இங்கே கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் அதே ஜீவ காற்று சுவாசிக்கப்படட்டும், சுவாசிக்கப்படட்டும், சுவாசிக்கப்படட்டும். கிருபை பெருகட்டும், பூர்ண மகிமை திரும்பட்டும். தேவன்
மகிமையாய் வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் ஏறப்பட்ட நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். நம்மளோட பயணம், ஒவ்வொருத்தவங்களோட பயணமும் இயேசுகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஆமென். அவரோட நாட்கள் நம்மளுக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு, ஒரு புதிய ஜீவ காற்றை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் சுவாசிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. இந்த காற்று இன்றைக்கும் உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னா நன்றி செலுத்திட்டு இந்த நாள் முழுவதும் தேவ பிரசனத்துக்கு நன்றி செலுத்துவோம். கிருபை பெருகட்டும். ஆமென். God bless you. Thank you for joining. நாளைக்கு காலையில் சந்திப்போம். இன்னைக்கு 7:30 மணிக்கு நம்ம ஒன்று கூடி வருவோம். நான் சொல்கிறேன், இந்த நாள் நல்ல நாள். ஆமென். தேவனை ஆராதிச்சிருக்கிறோம். ரொம்ப பெரிய சத்தியம்லாம் நம்ம கேட்கல. அவரோட காற்று, ஜீவ காற்று, இந்த ஜீவ காற்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவ காற்று நிலை ஸ்தாபிக்க போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவ காற்று எங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவ காற்று உன்னதங்களின் அவரோட சட்டைக்குள்ள மறைத்து, அவர் கரத்துல மறைத்து வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவரோட ஜீவ காற்று நம்மளை திக்கற்றவர்களாய் நிற்காதபடிக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இருக்கிற சூரியன் என்னை அடிக்காமவும் இரவுல நிலாவும் என்னை எதுவும் பண்ணாது. ஏன்னா அது கிருபை, ஜீவ காற்று என் மேல் இருக்குது. அவரோட பார்வையில இந்த ஜீவ காற்று எனக்கு கிருபையாய் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சியோன்ல இருந்து என்னை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தீங்குல இருந்து இந்த ஜீவ காற்று என்னை தாங்கி சுமக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவ காற்று அநேக அற்புதமான காரியங்களை எனக்கு காட்டினதுக்காக ஸ்தோத்திரம். இது ஜீவ காற்று ஏதாயிலும் எனக்கு கடினமாய் முன்னால இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜீவ காற்று எனக்கு எப்பொழுதும் சகாயம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று என்னோட முகத்தை பிரகாச பண்ணி தேவனோட கிருபை என் மேல் இருக்கிறதை வெளிப்படுத்தும்படி என்னை உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று அநேக ஜனங்களுக்கு மேலாய் உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று என்னோட தைரியமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று சேனைகளின் கர்த்தர் என்னோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மனிதர்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் 1000 பேர் என் வலது பக்கத்திலும் 10,000 பேர் என் இடது பக்கத்தில் இருந்தாலும் என்னை ஒரு தீங்கும் சேதாதபடிக்கு கர்த்தர் என்னை மீற்ற ஜீவ காற்றாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட எங்களை எல்லாரும் தெரிந்து கொண்ட ஜீவ காற்றா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சாயப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ காற்று எங்கள் மத்தியில ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதாரணமாய் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்கள் பிளந்து போறதை நாங்கள் பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக அக்கனி பரலோகத்திலிருந்து இறங்கி எங்களோட கனிகளையும் எங்களோட பலிகளையும் பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட காரியங்களை ஜீவ காற்று உயர்த்தி வைத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எனவிற்கு புரியுது, நம்மளோட பயணம் ஆரம்பமே இயேசுதான், அந்த ஜீவ காற்று தான். இந்த நாள் முழுவதும் நன்றி செலுத்துங்க, அந்த ஜீவ காற்றுக்கு நன்றி செலுத்துங்க. எங்க இருந்தாலும் ஆராதிங்க, என்ன வந்தாலும் ஆராதிங்க. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர், யுத்தம் செய்ய பண்ணிட்டாருங்க. கர்த்தரோட யுத்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவர் செய்வாருன்னு விஷயம் இல்லை, அவர் ஜெயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. God bless you. நல்லா இருங்க. 7:30 மணிக்கு போடுவோம். God bless. இந்த நாள் சோர்வு வராது, தீங்கு வராது. ஜீவ காற்று துதிங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். 7:30 மணிக்கு சந்திப்போம்.